ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2 டைப் ஆஃப் ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிஃபைனரி டிவிஷனுக்கு வந்து, அடுத்து வந்து ஃபார் பைப்லைன் டிவிஷனுக்கும் வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெஃபைனரி டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 25,000 1,05,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைனரி டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம், பீகார், குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அசாம், ஒடிசாவில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த பைப்லைன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உட்பட தமிழ்நாட்டிலையும் நிறைய வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஃபர்ஸ்ட் வந்து ரிஃபைனரி டிவிஷனில் வந்து என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஃபைனரி ஜாப் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4க்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அடுத்த கேட்டகரி வைஸ் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் PNU டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அந்த PNU ONMலையும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதே போல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போல் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டு ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கும் வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைப்லைன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இதுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் T&Iயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு வேகன்சியும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்துலேருந்து இதில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வேகன்சி இருக்குது. இதில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டில். அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி. ஸோ வந்து எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரிங்கிறதுனால யார் வேணாலும் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்க்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாப்க்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். சில ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய ஜாப்க்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக. அடுத்து இந்த ஜாப்க்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 18 இருந்து 26 வயதுக்குள்ள உள்ளவங்க அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்து
அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஏஜுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் 10th ஆர் 12th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், அப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து குவாலிஃபை மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 5% வரைக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்லேயும் வந்து குவாலிஃபை மார்க்லேருந்து மினிமம் குவாலிஃபை மார்க்லேயும் வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 5%க்கு மேலே ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கேட்டகரியில் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷமும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஐஓசிஎல்ல வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் சில ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் வந்து மினிமம் ஏஜ் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து போஸ்ட் வைஸ் என்னென்ன மினிமம் ஏஜுங்கிறதையும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டை வச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஐஓசிஎல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், ஆக்டிவ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 1 வருடம், அதாவது 12 மாதம் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை ஆக்டிவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன், அதாவது அடுத்தடுத்த கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து உங்கள் இமெயில் ஐடி மூலியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் நம்பரு, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அட்மிட் கார்டு ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, கால் லெட்டர் ஃபார் ஸ்கில் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே வந்து இமெயில் அண்ட் மொபைல் மூலியமாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்கள் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 வருடத்துக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும். அதே போல் ஜங்க் இல்லைன்னா ஸ்பேம் பாக்ஸையும் வந்து அடிக்கடி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டெஸ்ட்டு வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்லலாம் எந்தெந்த சிட்டிலலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையும் இருக்குது. ஸோ சென்னையிலேயும் வந்து நீங்கள் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூலை 22 இருந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ வந்து 21/8/2024 இரவு 11:55 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், வேறு எந்த மோட் ஆஃப் அப்ளிகேஷனும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.